வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாதமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இதுக்கு பரிசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னையுடைய வாதமலர் எடிஷன் ஏப்ரல் 26, 2026ங்க. இன்னும் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? 1 இடமிருந்து வளம். மக்களாட்சியில் தங்கள் பதிகளை தேர்ந்தெடுக்க மக்களிடம் உள்ள ஆயுதம் ஓட்டு இல்லைன்னா வாக்கு. என்ன ஹிண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இசைக்கருவி. வாக்குன்னு சொன்னால் வாத்தியம்னு எழுதலாமா? இசைக்கருவியா? வாத்தியம். சரி, அப்போ வாக்குன்னு எழுதி வைப்போம். இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்ன? மைக்கேல் என்பதில் உள்ள ஒலி வாங்கி. மைக்கேல் அப்படிங்கிறதுல ஒலி வாங்கி அப்படின்னா மைக் தாங்க ஒலி வாங்கி. அது தமிழ் நேமு. தமிழ் பேர் வந்து மைக் அப்படின்னா ஒலி வாங்கி, அதோட தமிழாக்கம். ஸோ வாக்குரிமை அப்படின்னா நம்ம ஓட்டு போடக்கூடிய சுதந்திரம், வாக்கு உரிமை. சரிங்க. இப்போ 3 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? கருவில் இருக்கும் குழந்தை தாயோ நஞ்சு கொடியுடன் இணைப்பது. டேஷ் கொடி, தொப்புள் கொடி. தாய்க்கும் சிசுக்கும் இடையில இருக்கிறது தொப்புள் கொடி. சரி, 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? தமிழுக்கு இலக்கணம் வகுத்தது டேஷ் காப்பியம். தொல்காப்பியம் எழுதிய தொல்காப்பியம். இதில் 3 அதிகாரம் சொல்லுவாங்க. சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம். சரிங்க. 7 கீழேருந்து மேலே பூவில் முடிஞ்சிருக்குங்க. ரத்தத்தின் நிறம், பிளட்டோட கலர் எல்லாத்துக்குமே சிவப்பு தான், ரெட்டு. சரிங்க. 4 வலமிருந்து இடம் பாருங்க, தீயில முடிஞ்சிருக்குங்க. 4 வலமிருந்து இடம் தீயில முடிஞ்சிருக்கு. எதிலும் ஈடுபாடு இல்லாத பச்சச்ச நிலையை குறிக்குமா? இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 6 கீழேருந்து மேலே என்ன? ஒரு வண்ணம். சீல் வைக்க பயன்படும் பிசின். சீல் வைக்க பயன்படுறதுன்னா அழகுன்னு சொல்லுவோம். வண்ணத்துக்கும் அழகுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன வண்ணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரூன் கலர் சொல்கிறீங்களா, அதான் அழகு கலர். சரி, 4 வலமிருந்து இடம் வந்து எதிலும் ஈடுபாடு இல்லாமல் பச்சச்ச நிலையை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராக்கு தீ இருக்குங்க. விரக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. சரி, 8 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? மிக பிரமாதமாக அனைத்திலும் மேம்பட்ட என்ற பொருள்தரும் வார்த்தை. இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? கோடையில் பொதுமக்கள் தாகம் தணிக்க சாலை ஓரங்களில் தண்ணீர் டேஷ் அமைப்பதுண்டு. தண்ணீர் பந்தல் அமைப்பாங்கங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி இலவசமாக வைப்பாங்க. தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, மோர் பந்தல் வைப்பாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். சரிங்க. 13 கீழேருந்து மேலே. ஜாதி பாகுபாடு காரணமாக ஆணவ டேஷ் இன்னும் நடக்கின்றன. ஆணவ கொலை. இங்கே 13 4 எடுத்துங்க. ஆவண படுகொலை. சரிங்க. இப்போ இதுக்கு ஓரளவு ஹிண்ட் வந்துருச்சு. 8 வலமிருந்து இடம். மிக பிரமாதமாக அனைத்திலும் மேம்பட்ட என்ற பொருள் தரும் வார்த்தை. தலை சிறந்து அப்படின்னு சொல்லலாம். தலை போட்டு தலை சிறந்து இல்லைன்னா தலை சிறந்த அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்க. இந்த சைடு வேர்டு சால்வ் பண்ணிட்டீங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? தீமை இல்லைன்னா ஆபத்து.
இதுக்கு நம்ம இன்னைக்கு தந்தி ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேங்க. அங்கேயும் ஒரு வார்த்தை வந்துச்சு தீமை. இங்கே இருக்கிறதுக்கு 8 இந்த இருக்குது பாருங்க. தீங்குக்கு நம்ம என்ன பதில் எழுதணும்? கெடுதி. அதே கேள்வி தாங்க. அதே கேள்வி கேட்கவங்க தான் இதையும் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடுதி. சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? ரகுமான் சேர்ந்த இசைக்கலைஞராக ஆஸ்காருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே படத்திற்காக சிறந்த ஒலிக்கலவை கலைஞராக டேஷ் பூக்குட்டியும் ஆஸ்கார் விருது பெற்றார். ஸ்லம் டாக்னு ஒரு படங்க. எப்போ வந்ததுன்னா 2009 வந்தது. ஸ்லம் டாக் மில்லினியர் அப்படின்னு சொல்லி. அதில் ரகுமான் மியூசிக்கு அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதே நேரம் ட்ரெஸ்ஸுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ட்ரா போட்டு எழுதுவேன். இவங்க கீழேருந்து என்ன வேர்டு வருதுன்னு பார்த்துட்டு ட்ரைவாக மாற்றிப்போம். ஆனால் அடித்து எழுதுனான்னு பார்க்க. ட்ரெஸ்ஸுல் பூக்குட்டிக்கும் அவார்டு கொடுத்தாங்க. 2009 ஆஸ்கர் அவார்டு வாங்கினாங்க. 9 வலம் இருந்த இடம் என்ன? இத்தாலியின் தலைநகரம். இத்தாலியுடைய கேபிட்டல் என்ன? ரோம். 9 மேலேருந்து கீழே என்ன? ஜூலியட்டின் காவிய காதலன் ரோமியோ ஜூலியட். ஓகேங்களா? இங்கே அம்பிகா அமாவதி சொல்கிற மாதிரி அங்கே ரோமியோ ஜூலியட். சரிங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? ராமபிரான் ஆட்சி செய்த நாடு. ராமபிரான் எந்த நாடு ஆட்சி செஞ்ச அப்படின்னா அயோத்தி. சரிங்க. இப்போ 17 கீழே மேலே பார்ப்போமா? நரியின் குணம். நரியோட குலநரித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா தந்திரம். அதோட ஸ்ட்ராட்டஜி தந்திரம். பதில் என்ன? தந்திரம். சரிங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? சிலப்பதிகார காவியத்தில் வரும் கோவலனின் காதலி தான் கேட்டிருக்காங்கங்க. மனைவி கேட்கல. மாதவி. அப்போ கண்ணகி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பதில் இன்னைக்கு. சரிங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? ரதம். இங்கேயும் இதுக்கு இதே கேள்வியை இங்கே கேட்டிருக்காங்கங்க. தந்தியில் 11 பாருங்க. கீழேருந்து மேலே. தேர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 11க்கு கீழேருந்து மேலேக்கு ரதம்னு நம்ம இங்கே எழுதணும். அதே கேள்வியை ரிவர்ஸ் பண்ணிக்காங்க. 18 இடமிருந்து வலம் ரதம் அப்படின்னா என்ன? தேர். சரி. 12 மேலேருந்து கீழே 2 ஹிண்ட் வந்தாச்சுங்க. பயப்படாதே, அஞ்சாதே அப்படின்னு சொல்லலாம். அஞ்சுனா பயப்படுறது, அஞ்சாதே பயப்படாதே. 19 கீழே மேலே என்ன? பூமிக்கு வேற சொல். வீல முடிஞ்சிருக்கு. புவி அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 19 இடமிருந்து வலம் புன் சிரிப்பு. ஹிண்ட் இருந்தால் சால்வ் பண்ணுவோம். அது 20 கீழேருந்து மேலே என்ன? விலாசம், அட்ரஸ். இதுக்கு ஏதாவது ஹிண்ட்டு? 14 இடமிருந்து வலம் பார்க்கலாம். கொக்கோ பறவை. கொக்கோ அப்படின்னு காலையில் கூப்பிட்றது என்னது? சேவல். சரிங்க. 20 கீழே இருந்து அட்ரஸுக்கு வரப்போ என்னன்னு சொல்லலாம்? முகவரி அப்படின்னா அட்ரஸ்ஸு. சரிங்க. இப்போ பாருங்க, புன் சிரிப்புக்கு இதிலே ஒரு ஹிண்ட் வந்துடுச்சுங்க. பூ வந்துச்சு, மூ வந்துக்கு. புன் முறுவல் அப்படின்னு சொன்னால் லைட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. புன் முறுவல். ஓகேங்க. 15 மேலேருந்து கீழே கடைசி இதுங்க. சமுத்தியம். கடல், ஆழி, சாகம். இங்கே கடல் எழுதுனா போதும். இல்லு வந்துருக்கு. ஓகே. இன்னொரு வேர்டுக்கு மீனிங் சொல்ல மறந்து போச்சு. தலை சிறந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா சுப்பீரியர் டு ஆல், மேலோங்கிய இல்லைன்னா சிறப்பு மிக்கன்னு அர்த்தம்.
ஸோ இதுதான் இணைய பதில்கள். இதுதான் வாமலாவுடைய குறுக்கெழுத்து போட்டி. இதுக்கு பதிலுள்ள நாம்ஸ் இன்றைய பதில்கள். நன்றி.